ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப கிட்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டால், உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த சீரீஸை நான் மொத்தம் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, அது ரெண்டுத்தையும் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கிட்டையும் கிட்டப்பையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிட்டப்ல யூஸ் பண்ணுற கமெண்ட். கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிட்டும் கிட்டப்பும் ஒரே சாஃப்ட்வேர்னு. ஆனால் ரெண்டுமே தனித்தனி சாஃப்ட்வேர். கிட்டப் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். லைக் கூகுளோட கூகுள் டிரைவ், அமேசானோட AWS, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஆன் டிரைவ். இந்த மாதிரி அதுவும் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம். மற்ற பிளாட்ஃபார்மில் நம்ம மீடியா ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி கிட்ஹப்பில் நம்ம கோடிங் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகும். இப்போ கிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாஃப்ட்வேர். இந்த கிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற கோடிங்கை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. அதனால தான் இந்த கிட்டை நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் செஞ்சுட்ருக்கீங்க. அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சேஞ்சை நீங்கள் நோட் பண்ணி வைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோடிங்கை ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கமெண்ட் பண்ணி நோட் பண்ணி வைப்பீங்க. இது சின்ன ஃபைலாக இருக்கிறப்ப ஓகே, ஆனால் பெரிய ஃபைலாக இருந்தால் இது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு யூஸ் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா கிட். இந்த கிட்டும் கிட்டப்பையும் வச்சு நம்ம ப்ரோக்ராமிங்கை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டப்பையும் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும். கிட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் சர்வீஸ் அப்படின்றதுனால அது பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன். அதனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு பிளாகாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிட்டப்பை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட் எப்படி லாகின் பண்ணுவீங்களோ அந்தமாரி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். லாகின் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டப்போட இன்டர்ஃபேஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலான்னா, Windows+R கிளிக் பண்ணி அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கமெண்ட் ப்ராம்ப்டில் கிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கிட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கிட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்பாசிட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெப்பாசிட்ரி அப்படின்னா என்னென்னா, அதுவும் ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். நீங்கள் ரெப்பாசிட்ரியில் உங்களோட கோடிங் அப்புறம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தான் பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெப்பாசிட்ரி நேம் அப்படின்னு இருக்குது. இதில் ஏதோ ஒரு நேமை கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பப்ளிக் ஆர் ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பப்ளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் யார் யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரெப்பாசிட்ரி காமிக்கும். இல்லை நான் ப்ரைவேட் கொடுத்தேன் அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதோட லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் காமிக்கும். உங்களுக்கு பப்ளிக்கில் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமான்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இது எதையும் டச் பண்ணாமல் க்ரியேட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு ஃபோல்டரை இல்லை ஃபைலை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம இந்த கிட்டப் ரெப்பாசிட்ரியும் நம்மளோட லோக்கலாக இருக்க ஒரு ஃபோல்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை உங்களது Windows 10 அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா இங்கே அட்ரஸ் பாரை கிளிக் பண்ணி இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிட்டப்பில் இருக்க இந்த ரெப்பாசிட்ரியை பார்த்திங்கன்னா நம்ம க்ளோன் பண்ணி இந்த ஃபோல்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. என்ன கமெண்ட் அப்படின்னா கெட் க்ளோன். அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டப்போட அட்ரஸ்
உங்கள் கிட்டப்போட அட்ரஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரிஸ் எம்டி அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ஹப்பையும் கிட்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது. என்னென்னா git config -global space user டாட் நேம் ஸ்பேஸ் அப்புறமா இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட யூசர் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் கிட்ஹப்பில் போயிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்க இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எந்த எரரும் இல்லைனா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதே கமெண்ட்டில் நேமை மட்டும் எடுத்துகிட்டு இமெயில் அப்படின்னு போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸில் நீங்கள் கிட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும். இதை கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இதுவும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த க்ளோன் கமெண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஏன்னா இப்போ அந்த கிட்டப், அதாவது இந்த கிட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுன்றது நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே வந்துடுச்சு. எப்படி பார்க்குறது அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டப்பில் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால கிட்டப் எப்பவுமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டப்பும் இந்த லோக்கல் ஃபைலும், அதாவது இந்த லோக்கல் ஃபைலும் இந்த கிட்டப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்டில் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க வரைக்கும் இது ரெண்டும் எப்பயுமே கனெக்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம இது கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கோடில் இந்த ஃபோல்டரோட இதுக்குள்ளே வந்துட்டோம். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இதை கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு இருக்குது. யூ அப்படின்னு என்னென்னா அன்ஸ்டேஜிங் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது அன்ஸ்டேஜிங். சேவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அப்புறமா இருக்கிறது அது பேர் ஸ்டேஜிங். ஓகே, இப்போ நம்ம இந்த லோக்கலாக இருக்க இந்த ஃபைலை எப்படி கிட்டப்புள்ள புஷ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெர்மினல்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் விஎஸ் கோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெர்மினல் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு நியூ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்க ஃபோல்டர்லேயே ஓப்பன் ஆகும். இதில் git space add space ./ அந்த ஃபோல்டர் நேம். இப்போ நம்ம எந்த ஃபோல்டரை புஷ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர் நேம். இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் மோடுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை கமிட் பண்ணணும், சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா git commit -m அப்படின்றது என்னென்னா மெசேஜ். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அதை அடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெசேஜ் அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இங்கே நம்ம ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால கிரியேட் நேம் அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேவா, கிரியேட் நேம் அப்படியே கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு, சேவ் ஆகிருக்கு. அதில் ஒரு லைன் இன்சர்ட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம லோக்கல்லேருந்து நம்மளோட கிட்டப்புக்கு புஷ் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிள் git push கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸில் புஷ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் ஆகிடுச்சு. இது நம்ம போய் கிட்டப்பில் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப் எம்டியாக தான் இருக்குது. நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் பண்ணி வரலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்க நம்ம அங்கே கொடுத்தது இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லோக்கல் ட்ரைவ்லேருந்து க்ளவுடுக்கு எப்படி கிட்டப்புக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கிட்டப்லேருந்து லோக்கல் ட்ரைவுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடிட் பண்ணுவோம் சும்மா. ஓகேங்களா, இங்கே வந்து ஜியை மட்டும் நம்ம கேப்ஸ் மாற்றிக்கலாம். அதில் கமிட்
கொடுத்துக்கலாம். கமிட் மெசேஜ் வச்சு நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த கமிட் பண்ணப்ப என்னத்தை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ஸில் சேஞ்ச் பண்ணதுனால சேஞ்ச் அப்பர் கேஸ் அப்படி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கமிட் பண்ணிடுறோம். கமிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளோட லோக்கல் டிரைவில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் லோவர் கேஸில் தான் இருக்குது. இதுக்கு என்ன கமெண்ட்? நம்ம வந்து கிட்ஹப்ல இருந்து நம்மளோட லோக்கலுக்கு அந்த கோடை புஷ் பண்ண எடுக்கிறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா கிட் புல் அப்படின்ற கமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, கிட் ஓகேங்களா, வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஹப்ல இருந்து எப்படி ஒரு ஃபைலில் லோக்கல் ரெபாசிட்டரிக்கு சேஞ்ச் பண்ணுறது, லோக்கல்ல இருந்து எப்படி கிட்ஹப் உள்ள புஷ் பண்ணுறது அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு 50 லைக்ஸ் தொட்டுச்சுன்னா இந்த வீடியோட அடுத்த பார்ட்டான எப்படி நம்மளோட ஃப்ரெண்டு கூட நம்மளோட ரெபாசிட்டரி ஷேர் பண்ணி கோடிங்கை ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.